ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னடா இது பொங்கல்லாம் போயிடுச்சு இப்போ சொல்றாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் பொங்கலுக்கு ஊருக்கு போனதால என்னால் உடனே வீடியோ போட முடியலங்க. இருந்தாலும் ஷார்ட்ஸில் நான் டெய்லியுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போதான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தாங்க இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க, எப்பவுமே போடுற வீடியோ விட. அதனால நீங்க எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நிறைய டெம்பிள்லாம் போயிருக்கோங்க. இப்போ வாங்க சேனல்குள்ள போலாம். நம்ம பொங்கலுக்கு ஊருக்கு போறோம். பார்த்தீங்கன்னா எல்லா பேகுமே ரெடியா இருக்கு, ரெடியா இருக்கு, எல்லா பேகும் ரெடியா இருக்கு. நம்ம கிளம்புறது தான் மிச்சம். இது நாம போகி அன்னைக்கு தாங்க கிளம்பி இருந்தோம். போகி அன்னைக்கு நான் எப்பவுமே ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு போறது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கோலம் தான் நான் போட்டுட்டு இருக்கிற 4-5 கலர் அதுக்கு அடிச்சு விட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்ம வீட்டுக்கு வர்ற வரைக்குமே அந்த கோலம் அள்ளிக்கல யாருமே. அதனால ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சுங்க. அதோட கையோட நம்ம காலையிலே ஒரு 11 மணி அந்த டைம்ல கிளம்பியாச்சு வீட்டுல இருந்து. ரொம்பவே ஜாலியா போச்சு இந்த நாள். ஏன்னு சொல்றேன்னா ரோடும் ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. அதனால ஜாலியா பாட்டு கேட்டுட்டே நம்ம விலாகுக்காக வீடியோ எடுத்துட்டே போனோம். அங்க பாத்தீங்கன்னா சைட்ல எல்லாம் ரொம்பவே நிறைய தண்ணி எல்லாம் கூட போயிட்டு இருந்துச்சு. இப்ப நீங்க பாக்குற இந்த மலை தான் கோழி கொத்துற மலை சொல்லிட்டு எங்க ஊருக்கிட்ட இருக்கு இந்த மலை. இந்த மலைக்கு பேர் கோழி கொத்துற மலை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி நிறைய தண்ணி இருந்தது. பார்க்கும்போது ரொம்பவே ப்ளசண்டா இருந்துச்சுங்க. இந்த சைடு பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ரோடும் ரொம்ப நீட்டா போட்டிருந்தாங்க. எங்கேயுமே அதாவது பாலம்லாம் கட்டிட்டு இருக்காங்க சொல்லிட்டு ரோடு ரொம்பவே நாஸ்தியா இருந்துச்சு. ஆனா இப்போ ரொம்ப நீட்டாவும் போட்டிருந்தாங்க. நம்மளும் ஜாலியா அதை பார்த்துட்டே வந்துட்டே இருந்தோம். அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம திங்கக்கிழமை போகி அன்னைக்கு பௌர்ணமின்றதால நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அம்மன் கோயிலுக்கு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணிட்டு நம்ம சீக்கிரமா கிளம்பிட்டோம். காலையிலேயே போயிட்டு அந்த ஆஃப்டர்நூன்ல நம்ம ரீச் பண்ணிட்டோங்க. வீட்டுக்கு ரீச் பண்ணதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கா ஒரு 6 மணிக்கு மேல எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு நாங்க கிளம்பிட்டோம். அந்த குலதெய்வ கோயிலுக்கு நாங்க போகும்போது பயங்கர மழை. ஆக்சுவலி இந்த விலாகே எடுக்கும்போது பயங்கர மழையா தான் இருந்துச்சு. அந்த திங்கக்கிழமை நம்ம சென்னையிலேயே நிறைய மழை இல்லைங்களா, அந்த மாதிரி அங்க போகும்போதும் நல்ல மழையா இருந்தது. இப்போதான் நாங்க ஊருக்குள்ள போயிட்டு இது என்னடா கொடியெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இது மாட்டு பொங்கல் அன்னைக்கு இந்த இடத்துல நிறைய காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்துவாங்க. அதுக்கான ஸ்டேஜ் தான் இது. ஊருக்குள்ள போகும்போது ஸ்டார்டிங்ல இருக்கும். இதை நீங்க நைட்ல பார்ப்பீங்க. இந்த வீடியோல பாருங்க, கடைசியா வரும். நாங்க ஊருக்குள்ள இப்ப போயிட்டே இருக்கோங்க. ஊருக்குள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிடுவோம். இது ஸ்டார்டிங்க ஒரு விநாயகர் கோயில் வரும். இந்த கோயில் தாண்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம ஊருக்குள்ள போற மாதிரி இருக்கும். நல்ல மழை. நாங்க போயிட்டு இருக்கும் போது அதுவும் காஞ்சிபுரம் அந்த இடத்துல எல்லாம் ரொம்ப மழையா இருந்துச்சு. இது நம்ம ஊருக்குள்ள போகும்போது கிட்ட அப்பதான் இங்க மழை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தது. இது பாத்தீங்கன்னா இங்க ஆஞ்சநேயர் கோயில் எல்லாம் இருக்கும். எப்பவுமே நாங்க கிராஸ் பண்ணும்போது அங்க கொஞ்ச நேரம் அவர்கிட்ட வேண்டிட்டு ப்ரே பண்ணிட்டு பார்த்துட்டு தான் போவோம். இது மாதிரி நம்ம ஸ்டார்டிங்கே போகும்போது அடுத்த நாள் மறுநாள் பொங்கலுக்கான நாளுன்றதுனால அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் மேக்சிமம் எல்லாமே வீட்லயே பண்ணியிருப்பாங்க. நம்ம போயிட்டு எல்லாத்தையும் செஞ்சு சாமிக்கு வச்சு கும்பிட வேண்டியதுதான். இதுதான் இது ஈவினிங்கா நம்ம போய் ரீச் ஆயிடுச்சு. ஈவினிங்கா
நம்ம குலதெய்வ கோயில் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த குலதெய்வ கோயிலுக்காக 6 மணிக்கு மேல கிளம்பியிருந்தவங்க. அங்க 6 மணிலேருந்து ஒரே மழை எடுத்துக்கிச்சு. மழை வந்தா மழை, அப்படி மழைங்க, போவே முடியல. அதாவது ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள போயிடுவோம் அங்க அங்க வீட்டுக்கிட்ட இருந்து அந்த கோயிலுக்கு. ஆனா வந்து எங்களுக்கு போவே முடியல. அவ்வளோ ரஷ்ஷா இருக்கிற மாதிரி அவ்வளோ ஃபீல் ஆயிடுச்சு. கார்ல போயிருந்தாலுமே மழைன்னா மழை, அப்படி மழைங்க. அது மட்டும் இல்லாம வந்து 6 மணின்றது வந்து எங்களுக்கு 9, 10, ஒரு 11 மணி நைட்ல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அப்படி பயங்கரமா இருட்டிட்டு வந்துச்சு. அப்புறம் வந்து பயங்கரமா பனி பெஞ்சிட்டே இருக்கு. காருக்குள்ளேயும் உட்காரவே முடியல, பயங்கர குளிர். எப்படியோ ஒரு வழியா கோயிலுக்கு போயிட்டோம். கோயில் பார்த்தீங்கன்னா பயங்கர காலியா இருந்துச்சு. நல்லாவே தரிசனம் பார்த்தோம். ரொம்ப நேரம் கிட்ட இருந்து சாமியை கும்பிட்டுட்டு நல்ல தரிசனம் பார்த்துட்டு வந்தோங்க. நார்மலா வந்து பயங்கர கூட்டமா இருக்கும். நிறைய வரிசையும் நிறைய நிற்கும். டோக்கன் கொடுத்து போற மாதிரி தான், அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கோயில் வந்து ஆடி மாசம் அந்த டைம்ல வந்து ரொம்ப கூட்டமா இருக்குங்க. பெரியபாளையத்தம்மன் எப்படியோ அந்த மாதிரி. இதுக்கு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். எங்களுடைய குலதெய்வமும் என்னுடைய இஷ்ட தெய்வமான இந்த கருமாரி அம்மா தான் என்னுடைய குலதெய்வமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதாங்க கன்ஃபார்ம் ஆச்சு. அதனால எனக்கு இந்த பொங்கல் வந்து ரொம்பவே விசேஷமா, ரொம்பவே சந்தோஷமா, ஆனந்தமா இந்த பொங்கலை நான் வந்து செஞ்சேங்க. ஏன்னா வந்து நமக்குன்னு ஒரு சின்ன வயசுல இருந்து ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா, இஷ்ட தெய்வம் சொல்லிட்டு. அந்த மாதிரி பெரியபாளையத்து அம்மன் தான் வந்து இஷ்ட தெய்வமா இருப்பாங்க. அவங்களதான் நான் வந்து எப்பவுமே வழிபடுவேன். அதே மாதிரி குலதெய்வம்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து இவங்க தான் சொல்லிட்டு இப்பதான் தெரியும் எங்களுக்கு குலதெய்வம். அதுவும் இவங்களும் ஒண்ணுன்றதுனால எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதனால இந்த பொங்கல் வந்து எனக்கு ரெட்டிப்பு சந்தோஷமா இருந்துச்சுங்க. ஏன்னா நம்ம இஷ்ட தெய்வமும் நம்ம வீட்டுக்கு போற இடத்துல அவங்களோட குலதெய்வமும் ஒன்னா இருக்குன்னும் போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி பசங்களும் வந்து பொங்கல் வந்து ஆக்சுவலி பொங்கல் வந்து நான் வெளியில வந்து பானெல்லாம் வச்சு அந்த மாதிரி தான் வழிபடுவோம். இங்க பாத்தீங்கன்னா அந்த செடியில வளர்ந்துருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சுதான் நாங்க வந்து செய்வோம் எப்பவுமே. அடுப்புலாம் வச்சு இந்த வாட்டி வந்து நிறைய செடியெல்லாம் வச்சுட்டாங்க. துளசி செடி, வெத்தலை கொடி எல்லாமே வச்சதால வந்து எங்களால அந்த இடத்துல செய்யவே முடியலங்க. அதனால வீட்லயே வந்து நம்ம செஞ்சுட்டு அப்புறமா இங்க எடுத்துட்டு வந்து எல்லாம் வச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு இங்க வச்சு. அதனால பொங்கல் வைக்கிறது வந்து ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிருச்சுங்க. பொங்கல் வந்து இந்த வெளியில வச்சுட்டு நம்ம இந்த பூசணிக்காய் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுலதான் வச்சு வடை செஞ்சிருந்தோம். அப்புறம் பொங்கல் எல்லா காயுமே போட்டு பொரியல் மாதிரி வச்சிருந்தோம். அப்புறம் சாம்பார் இதெல்லாம் செஞ்சு, வடை இதெல்லாமே செஞ்சு, அப்பளம் இதெல்லாம் செஞ்சுதான் நம்ம வந்து சாமியை கும்பிட்டு நம்ம வெளியில ஃபர்ஸ்ட் இங்க விளக்கேத்திட்டு சூரிய பகவானை கும்பிட்டு அதுக்கப்புறமா ஒரு 11 மணிக்கெல்லாம் சூரிய பகவானை கும்பிட்டாச்சுங்க. அதுக்கு மேல வந்து நம்ம உள்ள இருக்கிற சாமியும் வந்து நம்ம வழிபட்டாச்சு. வழிபட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த நாள் வந்து பொங்கல் நாள் வந்து ரொம்பவே சிறப்பா போச்சுங்க. மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்குமே வந்து வீட்டுல வந்து இறந்தவங்களுக்காக வந்து துணி எல்லாம் வச்சு படைப்போம் இல்லையா, அந்த இதுவும் வந்து எங்க வீட்டுல செய்வாங்க. அந்த மாதிரி அவங்க செஞ்சிருந்தாங்க. அது முடிச்சிட்டு நம்ம காலையில எப்பவும் போலவே எல்லாமே செஞ்சு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, திங்கக்கிழமை அடுத்தது செவ்வாய்க்கிழமைன்றதுனால அங்க இருக்கிற ரத்னகிரி கோயில், இது வந்து நாங்க ரெகுலரா போற கோயில் தாங்க. ரத்னகிரி முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்க அவரோட தரிசனமும் பார்த்தோம்.
அன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமின்றனால வரும்போது அந்த பௌர்ணமி நிலா வந்து பார்த்துட்டே வந்தோம். இந்த போன்ல தான் வந்து ஒரு மங்கள ஒரு இதுவா தெரியுது. ஆனா நேர்ல பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு. அது கூடவே ஒரு சின்ன நட்சத்திரமா பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கிட்டயே வந்து ஐயப்பன் கோயில். ஐயப்பன் கோயில் வந்து இங்க எப்படி அங்க நட திறந்து மூடுறாங்களோ அதே மாதிரி இந்த கோயிலையும் நட திறந்து மூடுவாங்க. அந்த மாலை போட்டிருக்கவங்க வந்து இங்க வந்துட்டு இருமுடி கட்டி அந்த ஒரு நாள் அங்க தங்கிட்டு காலைல நெய் தீபம் அந்த நைவேத்தியம் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. அந்த ஃபேமிலி மட்டும் அங்க இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கவங்க வந்து அவங்க வந்து போட்டிருந்தாங்க, மாலை போட்டிருந்தாங்க. அவங்க வந்து காலையில சொல்லிட்டு போயிட்டாங்க இருமுடி கட்டுறோம்னு சொல்லிட்டு. அதனால அவங்களே வந்து அப்படியே வர வழியிலே கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு அன்னைக்கு நைட் வந்து ஐயப்பன் கோயிலையும் பார்த்துட்டு வழிபட்டு வந்தாச்சுங்க. இந்த கோயில் என்ன விசேஷம்னா, ஐயப்பன் கோயில் எப்படி அங்க வந்து இருமுடி கட்டி அங்க போக முடியாதவங்க வந்து இங்க நிறைய பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இங்கே இருமுடி சாத்திட்டு இங்க தங்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு வராங்க. இங்க இருக்கிற அந்த குரு பாத்தீங்கன்னா வந்து எங்க வீட்டுக்கு தெரிஞ்சவங்க தான், எங்க மாமனாருக்கு அவங்களுக்கு. அதனால வந்து இங்க ரெகுலரா போயிட்டு வர்றது உண்டு. கண்டிப்பா இந்த பொங்கல் டைம்ல வந்து நாங்க போயிட்டு இந்த கோயிலுக்கும் வந்து பார்த்துட்டு வழிபட்டு வருவாங்க. ரொம்பவே விசேஷமா இருக்கும். அங்க இருக்கிற சாமி மாதிரியே தான் இங்கே இருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா வந்து பின்னாடி வர ஸ்டெப்ஸ். இதுதான் பாத்தீங்கன்னா சாமி இருக்கிற இடம். இங்க வந்து க்ளோஸ் பண்ணிருந்ததால அங்க கொடிமரம் இருக்கு. அதுக்கு மட்டும் நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க. அந்த நாள் ரொம்ப நல்லா போச்சு. மறுநாள் பாத்தீங்கன்னா வந்து யாஷிகாக்கு வந்து லீவ் விட்டாச்சு. இங்க பீச்சுக்கு கூட்டிட்டு போக சொல்லி ஒரே அடம் பிடிச்சிட்டே இருந்தா. இங்க வந்து எங்களால கூட்டிட்டு போக முடியல. அதனால ஊருக்கு போனோம்னா வந்து இங்க இப்போ தண்ணி இப்ப நிறைய வந்துட்டு இருக்கு. நம்ம மழை நிறைய பெஞ்சது இல்லையா. இது வந்து தென்பெண்ணை பாலாறு சொல்லுவாங்க. இந்த ஆத்துல வந்து போன முறையை விட இந்த முறை வந்து நிறையவே தண்ணி இருந்துச்சு. நிறைய பேரும் வந்திருந்தாங்க. டெய்லியுமே வருவாங்களாம். நம்ம அங்க வந்து போய் பார்த்ததுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட். இந்த நாய் பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு சில கும்பல் வந்திருந்தாங்க. அவங்களோட நாய் தாங்க கட்டி வச்சிருந்தாங்க. என்னை கழட்டிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டே இருந்துச்சு. ரொம்ப அழுதுட்டு அழுவுற மாதிரி இருந்துச்சு அந்த நாய். அந்த மாதிரி இருந்துச்சு. பாவமா இருந்தது பார்க்க. ஒரு வழியா கழட்டிட்டாங்க. அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் நம்மளும் வந்து அப்படியே இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு யாஷிகா தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. இங்க வந்து நல்லா குட்டி குட்டி மீன் எல்லாம் வந்து பிடிச்சி ரொம்பவே ஜாலியா இந்த நாளும் வந்து ரொம்ப அழகா போச்சுங்க. இந்த ஏரியில வந்து நாங்க இந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து மீன் எல்லாம் பிடிச்சோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மீன் இருக்கு. ஆனா எங்களுக்கு அதுல மீன் இருக்கிறதே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எப்படியோ ஒரு வழியா மீனை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சு அதை கையில பிடிச்சி பார்த்துட்டு சந்தோஷமாயிடுச்சு. ஆஷிகாக்கும் அஸ்வினுக்கும் பார்த்துட்டு பிடிச்சிட்டு அப்படியே விட்டுட்டாங்க தண்ணியில. நிறைய குட்டி குட்டி மீன் எல்லாம் இருந்துச்சு. இது வந்து எங்களுக்கு அங்கேயேதான் இருக்கு, தெரியவே இல்லை கண்ணுக்கு. இது பீச்ல கூட வந்து இந்த மாதிரி ஆட விட மாட்டாங்க வீட்டுல. ஆனா இங்க தண்ணி பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா கண்ணாடி மாதிரி இருக்கு பாத்தீங்க. இதெல்லாம் தான் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வருது சென்னைக்குலாம். அந்த மாதிரி ரொம்பவே நல்ல வெள்ளையா அந்த தண்ணி. அதனால நல்லாவே ஆட்டம் போட்டாச்சு. ஆஷிகா ரொம்ப இந்த பொங்கல் பண்டிகை வந்து நல்லா என்ஜாய் பண்ணா. இந்த லீவை நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணதால வந்து அவளுக்கு இந்த இந்த வீக்கெண்டோ இந்த லீவும் சரி ரொம்பவே நல்லா போச்சு. இதுல உங்களுக்கு யாருக்காவது மீன் தெரியுதா பாருங்க. தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மீன் தெரிஞ்சுதா இல்லையான்னு. இது வந்து நாங்க முடிச்சிட்டு போகும்போதுதான் வந்து கடைசியா இந்த மீன் பார்த்தோம். இங்கதான் நிறைய மீன் இருந்துச்சு. அது வந்து அஸ்வின் பார்த்துட்டு அதை எடுத்தோம் காட்டினா. நிறைய குட்டி குட்டி மீன் எல்லாம் நிறைய இருந்துச்சு. கடைசியா எப்படியோ பார்த்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே போட்டு கிளம்பி அன்னைக்கு நாள் வந்து ரொம்பவே போச்சு, நல்லாவே போச்சுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கலர் பூக்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு யாருக்காவது பிடிச்சிருந்தா நம்ம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அந்த பூக்கள் வந்து கலரா சூப்பரா இருந்தது.
இததான் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். அங்க வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு இருந்துச்சுன்னு சொல்லி. இங்க பாத்தீங்கன்னா வந்து மாடெல்லாம் விட்டு நிறைய பசங்களுக்குள்ள காம்படிஷன்லாம் வச்சு நிறைய பரிசுலாம் தருவாங்களாம். ஆனா இது வரைக்கும் இதை வந்து நம்ம போய் பார்த்ததே இல்லைங்க. இந்த மாதிரி போகும்போது வரும்போது பார்க்கறதோட சரி. அன்னைக்கு போய் பார்த்துட்டு நம்ம அப்படியே ஊருக்கும் கிளம்பியாச்சு. கிளம்பும்போது நம்ம எப்பவுமே வந்து ஒரு டீ ஷாப் போவோங்க. அந்த டீ ஷாப்ல திடீர்னு யாஷிகா நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு அங்க நின்று இந்த மாதிரி பச்சை பச்சை சாங்குக்கு வந்து ஆடிட்டு இருந்தா. எல்லாரும் பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருந்தாங்க. அப்படியே ஒரு ஸ்நாக்ஸும் வந்து அப்படியே உள்ள தள்ளிட்டு அப்படியே கிளம்பி நம்ம சென்னைக்கும் பறந்து வந்தாச்சுங்க. இப்போ நம்ம சென்னையில தான் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரீச் பண்ணோம். ஆக்சுவலி ஏன் வந்து நம்ம இத்தனை நாள் லேட்டுன்னா, அஸ்வினுக்கு வந்து ஸ்கூல் எக்ஸாம்ஸ் வந்து கிட்ட வர்றதால அவனுக்கு வந்து எல்லா நேரமும் வந்து போன் வந்து ரொம்ப யூசேஜா இருக்கிறதால என்னால உடனே போட முடியல. இது வரைக்கும் பொறுமையா இருந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனலை பார்க்குறதா இருந்தால் நிறைய வீடியோஸ் எல்லாமே வரும். நம்மளோட தைப்பூச விரதமோ கண்டிப்பாக கரெக்டாக போயிட்டு இருக்கேன். அங்கே போய் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டு தான் வந்தோம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.